எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு காட்டுல எறும்புகளும் ஒரு வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்துச்சுங்க. எறும்புகள்லாம் குளிர்காலத்துக்கு தேவையான உணவுகளை கோடை காலத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு உணவுகளை சுறுசுறுப்பா சேமிச்சு வச்சுட்டு இருந்துச்சுங்க. அதே நேரத்துல சோம்பேறி வெட்டுக்கிளி பாட்டு பாடிக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் தூங்கிக்கிட்டும் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் எறும்புகள்லாம் பக்கத்துல இருக்க விவசாய நிலத்துல இருந்து தானியங்களை சேமிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை பார்த்த வெட்டுக்கிளி எறும்புகளை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டுச்சு. அப்படியே நாட்கள் போச்சு. நாட்கள் ஆக ஆக வெட்டுக்கிளி ரொம்ப சோம்பேறியா ஆகிடுச்சு. விளையாடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் ரொம்ப ஜாலியா வாழ்ந்து வந்துச்சு. அதே நேரத்துல எறும்புகள்லாம் வரிசையா தானியங்களை கொண்டு வந்து அவங்களோட புற்றுக்குள்ள சேகரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எறும்புகள்லாம் தானியம் தூக்கிக்கிட்டு போகும்போது ஒரு எறும்பு தானியத்தோட பாரம் தாங்காம கீழே போட்டுடுச்சு. அதை பார்த்துட்டு இருந்த வெட்டுக்கிளி எறும்புக்கு உதவி பண்ணாம எறும்பு பாட்டு பாடி வெறுப்பேத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எறும்பு, வெட்டுக்குள்ளி அண்ணே, இந்த தானியத்தை என்னோட புத்துக்கு கொண்டு போக உதவி பண்ணுங்க ப்ளீஸ். அண்ணே, நான் இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேனே. எறும்பு ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு. ஆனா வெட்டுக்கிளி எறும்பு சொன்னதை கண்டுக்காம பாட்டு பாடி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த எறும்பு வேற வழி இல்லாம தானே அந்த தானியத்தை தூக்கிக்கிட்டு போச்சு. அப்போ அதை பார்த்த வெட்டுக்கிளி, ஹேய், எறும்பே, எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற? வா, என் கூட வந்து ஓய்வெடு. அதான் குளிர்காலம் வர இன்னும் நாட்கள் இருக்குதுல்ல. வா, நம்ம ஜாலியா விளையாடலாம். ஆனா எறும்பு வெட்டுக்கிளி சொன்னதை காதுல வாங்காம திரும்ப தன்னோட வீட்டுக்கு போச்சு. அதை பார்த்த வெட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, என்ன ஒரு அசட்டுத்தனமான எறும்பு! என் கூட வந்து ஆடு, பாடு, விளையாடு, கஷ்டமான வேலையை மறந்து நம்ம வெயில் காலத்தை என்ஜாய் பண்ணலாம் வா. நான் குளிர்காலத்துக்கு தேவையான உணவை சேமிக்கிறேன். நீ போய் உனக்கு தேவையான உணவை சேமிச்சு வை. ஓ! ஏ, இப்ப குளிர்காலத்தை நினைச்சு நீ ஏன் இப்படி கவலைப்படுற? அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. வெட்டுக்கிளி இப்படி சொன்னதும் எறும்பு தன்னுடைய வேலையை பார்க்க போயிடுச்சு. அப்புறம் அந்த வெட்டுக்கிளி அது எப்பவும் போல ஜாலியா விளையாடிக்கிட்டு தன்னோட நேரத்தை செலவிட்டுட்டு இருந்துச்சு. அப்படியே நாட்கள் போக வெயில் காலம் போய் குளிர்காலம் வந்துச்சு. அப்போ பனிமழை பொழிய ஆரம்பிச்சது. பனிமழை பொழிய ஆரம்பிச்சதும் சூரியனே வரல. எல்லா இடத்துலயும் பனியால மூடப்பட்டு இருந்துச்சு. அப்போ வெட்டுக்கிளி இருக்க இடம் இல்லாம சாப்பிட உணவு இல்லாம குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல இருந்த ஒரு காஞ்ச இலைய எடுத்து போத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வேகமா காத்தடிச்சதுல அந்த இலையும் அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ கொஞ்ச நேரத்திலே வெட்டுக்கிளிக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வெட்டுக்கிளி எறும்பு சொன்னதை நினைச்சு பார்த்துச்சு. வெயில் காலத்திலேயே குளிர்காலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிருக்கணும். இப்படியே போச்சுன்னா நான் சாக வேண்டியதுதான். அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அப்போ கொஞ்சம் தூரம் போனதும் எறும்புகள்லாம் தன்னோட வீட்டில் கோடை காலத்தில் சேகரித்து வச்ச உணவுகளை சமைச்சு சாப்பிட்டுன்னு சந்தோஷமா இருந்துச்சுங்க. இதை பார்த்த வெட்டுக்கிளி உடனே, ஓ! நம்ம எறும்புங்க கிட்ட போய் தங்க இடமும் சாப்பிட உணவும் கேட்க போறேன். அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு எறும்பு வீட்டுக்கு வேகமாக போய் கதவை தட்டுச்சு. அப்போ எறும்பு வந்து கதவை திறந்துச்சு. ஓ! எறும்பு நண்பர்களே, நான் உங்களுக்காக பாட்டு பாட வந்திருக்கேன். அதுக்கு பதிலா நீங்க எனக்கு சாப்பிட உணவும், குளிர்காய கொஞ்சம் இடமும் கொடுங்க. அப்படின்னு வெட்டுக்கிளி கேட்டுச்சு. இதை கேட்ட எறும்பு, முடியாது வெட்டுக்கிளி அண்ணே, உங்க பாட்டை கேட்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்ப இடத்த காலி பண்ணுங்க. எறும்பு அப்படி சொன்னதும் வெட்டுக்கிளி ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு. ப்ளீஸ், நீங்க எனக்கு உதவி பண்ணலன்னா நான் இறந்து போயிடுவேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. என்னது, குளிர்காலத்துக்கு நீ உணவே சேமிச்சு வைக்கலையா? அப்போ கோடை காலத்துல நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த? எனக்கு டைமே கிடைக்கல உணவு சேமிக்க. பாட்டு பாடுறதுலயே நேரம் போனதே தெரியல.
அப்படியே குளிர்காலமும் வந்துடுச்சு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இதை கேட்ட எறும்புகள்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போச்சுங்க. அப்போ கோடை காலத்தில் வெட்டுக்கிளி கிட்ட உதவி கேட்ட எறும்பு முன்னாடி வந்து வெட்டுக்கிளி கிட்ட இப்படி சொல்லுச்சு. கோடை காலத்துல நாங்க கஷ்டப்பட்டு உணவு சேமிக்கும் போது எங்களை பாட்டு பாடி கேலி பண்ணிட்டு சுத்தி இருந்தல்ல, உனக்கு சாப்பிட உணவும் இல்லை, தங்க இடமும் இல்லை, போ இங்க இருந்து. அப்படின்னு சொல்லுச்சு. வெட்டுக்கிளி முகத்தில் அடிக்கிற மாதிரி வேகமாக கதவை சாத்துச்சு. அப்போ வெட்டுக்கிளி வேற வழி இல்லாமல் தன்னோட தப்பை நினச்சி வருந்தி அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ திரும்ப வந்து கதவை திறந்த எறும்பு வெட்டுக்கிளிக்கு உதவி பண்ணுச்சு. வெட்டுக்கிளியும் எறும்புங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சேமிப்பு பழக்கம் நம்ம எதிர்காலத்துக்கு துணையா இருக்கும். இன்றைய சேமிப்பு எதிர்கால வருமானம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.